ரத்தன் டாடா தனது சந்தை பொருளுக்காகவும் விற்பனை யுக்திகளுக்காகவும் பேசப்படும் பிரபல தொழிலதிபர். டாடா நிறுவனத்தை உலகின் சக்தி வாய்ந்த பிராண்டாக உயர்த்தியதில் ரத்தன் டாடாவின் பங்களிப்பு மிக பெரியது. வாழ்நாள் முழுவதும் பேசு பொருளாகவே இருந்த ரத்தன் டாடா தனது இறுதி சடங்கின் போதும் இந்தியாவின் பேசு பொருளாக மாறினார். அதாவது பார்சி இனத்தவர்களின் சடங்கு முறையில் நடந்த ரத்தன் டாடாவின் இறுதி சடங்குகள் தான் இப்படி பேசு பொருளானதற்கு காரணம். ஈரானில் இருந்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்தவர்கள் பார்சி இனத்தவர்கள். விசித்திரமான பல பழக்க வழக்கங்களை கொண்டது பார்சி இனம். இவர்களின் இறுதி சடங்கான தக்மா முறையும் இன்றைக்கும் உலகத்தால் வினோதமாக பார்க்கப்படுகிறது. அது என்ன தக்மா முறை? ஏன் இந்த தக்மா முறை மக்களை வியப்பில் ஆழ்த்த வேண்டும்? புதைப்பதும் எரிப்பதும் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களின் இறுதி சடங்கு நடைமுறையாக இருக்கும். மண், நெருப்பு மற்றும் நீர் ஆகியவற்றை பார்சியின மக்கள் புனிதமாக கருதுவதால் இறந்த உடல்களை புதைக்காமலும் எரிக்காமலும் மாமிசம் தின்னும் பறவைகளுக்கு இரையாக்கும் வழக்கத்தை தொன்று தொட்டே வழிமுறையாக கொண்டுள்ளனர். அதன்படி இறந்த பார்சியர்களின் உடல்கள் டவர் ஆஃப் சைலன்ஸ், அதாவது மௌன கோபுரம் என்னும் கிணற்றுக்கு எடுத்து சென்று பறவைகளுக்கு தீனியாக்கப்படுகிறது. வட்ட வடிவிலான அந்த கோபுரத்தில் 3 அடுக்குகள் உள்ளன. முதல் அடுக்கில் ஆண்களின் உடலும், 2ஆம் அடுக்கில் பெண்களின் உடலும், 3வது அடுக்கில் குழந்தைகளின் உடலும் வைக்கப்படுகின்றன. பார்சியர்கள் அந்த கோபுரத்தை புனிதமாக கருதுவதால் வேறு இனத்தவர்களை அங்கே அனுமதிப்பது இல்லை. இறந்தவர்களின் உடலானது அங்கிருக்கும் கழுகுகள் மற்றும் பிற மாமிசம் உண்ணும் பறவைகளால் உண்ணப்படுகிறது. மீதமான எலும்புகள் நடுவில் இருக்கும் கிணற்றுக்குள் தள்ளப்படுகின்றன. பிணங்களை உண்ணும் கழுகுகளின் எண்ணிக்கை 97% குறைந்துவிட்டதால் பார்சிகளின் இந்த சடங்கு முறை சாத்தியமற்றதாகிவிட்டது. அத்துடன் சுற்றுச்சூழல் மாற்றத்தாலும் பார்சிகளின் இந்த சடங்கிற்கு உலகளாவில் எதிர்ப்பும் உள்ளது. இதனால் இறந்தவர்களின் உடலில் சிதைவு வேகமாக நடைபெறுவதற்காக டவர் ஆஃப் சைலன்ஸில் சோலார் பேனல்ஸ் பொருத்தி பார்சி இன மக்கள் தங்களின் இறுதி சடங்கை நிகழ்த்துகின்றனர். தற்போது இந்த முறை அடிப்படையில்தான் ரத்தன் டாடாவின் இறுதி சடங்கும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. மனித உடல்களை கழுகுகள் தின்பதா என்ற தக்மா முறைதான் இந்தியர்களின் கவனத்தை பார்சிகளின் இறுதி சடங்கின் பக்கம் திருப்பியுள்ளது. வணிக உலகத்தின் சக்கரவர்த்தியாகவும் நவீன இந்திய பொருளாதாரத்தின் மன்னராகவும் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி கோலூற்றிய ரத்தன் டாடாவின் இறுதி நிமிடம் கழுகுகளுக்கு இரையானது என்பதுதான் மனிதர்களுக்கு இயற்கை மீண்டும் மீண்டும் சொல்லும் புராதான செய்தி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.